சொந்த ஓட்டே காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு நான் வெக்கப்பட தேவையில்லை, நாடுதான் வெக்கப்படணும். நான் வக்கீலுக்கு தான்ப்பா காசு கொடுத்தேன், ஜட்ஜுக்கு இல்ல. ஒரு ஓட்டு அதை வச்சு என்ன சார் கிழிக்க போறீங்கன்னு கேட்க வரீங்க அதானே? ஆமா சார். பாத்தீங்களா, ரிப்போர்ட்டர் ஒரு ஓட்டை வச்சு என்ன கிழிக்க போறீங்கன்னு கேக்குறாரு. நான் தான் சுந்தர் ராமசாமின்னு வேற ஒருத்தன் என் ஓட்ட போடுறான், கவர்மெண்ட் அதை ஒத்துக்குது. நானும் அது வேடிக்கை பார்த்தா நாளைக்கு என்ன நம்பி ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுவா? அப்போ கள்ள ஓட்டு போடப்பட்டு ஒன்னும் பண்ணாம இருந்தவங்க எல்லாம் பொண்டாட்டியை இன்னொருத்த கையை பிடிச்சி இழுத்தாலும் வேடிக்கை பாப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார். கள்ள ஓட்டு போடப்பட்டவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓட்டு கேட்கணும்னு தூண்டுறீங்களா? யாரு யார் கேட்டது? தூண்டிதான் விடுறா நண்பா. யூ ஆர் கரெக்ட். எனக்கு ஓட்டு கிடைச்சப்பவே அது சட்டமாயிடுச்சு. ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்தால் அதே போன்ற வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாங்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கும். இப்படி 49P சட்டம் இருக்கிறது தெரிஞ்சும் ஓட்டை திரும்ப கேட்காம சும்மா இருந்தாங்கன்னா, உன் ஓட்டை இன்னொருத்தன் போட்டு நீ சும்மா இருந்தனா நீ எப்பேற்பட்டவன்னு அத நான் முன்னாடியே சொன்னனே. அது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல, இவ்வளவு திமிராவா சொல்வீங்க? என்ன பண்றது, நம்ம ஊர்ல பாதி பேருக்கு அறிவே இல்ல. சாரி உட்காருங்க. சாரி, மன்னிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல பாதி பேர் புத்திசாலி. பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொன்னேன். முன்னாடி சத்தம் போட்டீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. அதான் ஒரே விஷயத்த நெகட்டிவா சொல்லும் போதுதான் அதுக்கு ரியாக்ஷன் வேகமா இருக்கும். That is called marketing. நான் திமிரு தெரியுமா? நக்கலா பேசுறேன். என் ஓட்ட கூட தான் எவனோ போட்டான். 49P படி என் ஓட்டையும் அவன் குத்தாகணும். அவன் மட்டும் தான் வச்சியா? ஓட்ட திருப்பி கேட்கலன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுக்கற மாதிரி பேசியிருக்கான். கூகுள்ல 49P ன்னு சர்ச் பண்ணா டீடைலா அந்த லா வருதுடி. ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்தால் அதே போன்ற வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாங்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கும். எந்த வீடியோ அமுக்குனாலும் அவன் பேசுறதுதான் முதல்ல வருதான். அப்படி செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் அங்கதானே வேலை பாக்குறான். ஒரு கார்பரேட் ஆளு இங்க வந்து ஓட்டு வாங்கியிருக்கான். கள்ளக்குறிச்சியில இத்தனை ஓட்டு கள்ள ஓட்டா போட்டிருக்காங்க. நம்மளும் திருப்பி வாங்கணும். பொள்ளாச்சியில இவ்வளவு பேர் ஓட்ட கள்ள ஓட்டா போட்டிருக்காங்க. நாம நம்ம ஓட்ட திருப்பி கேட்கணும். அச்சா, ஏகப்பட்ட பேர் கேஸ் போட ரெடியா இருக்காங்கடா. ஆனா காசு தான் இல்ல. நம்ம ஆஜராவுண்டா. திருச்சி லா காலேஜ் பசங்க வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓட்ட கள்ள ஓட்டு போட்டிருந்தா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோட ஃபில் பண்ணா நமக்காக கேஸ் போடுறாங்க. அந்த லிங்க் அனுப்பிடுங்க மாமி. என் ஓட்ட கூட எவனோ கடங்காரம் போட்டுட்டான். எல்லாரும் ஆதார் கார்டு ஓட்டு கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் ஃபைல் பண்ணலாம். இப்ப 28,000 பேர் கேஸ் போட்டிருக்கானுங்க. இன்னும் போகுது. ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் திரு மாசிலாமணி உரிமை கோர உள்ள நிலையில் தங்கள் ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டிருப்பதாக லட்சக்கணக்கானவர்கள் வழக்கு போட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உருவாக்கியுள்ள ஆப் மூலம் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். மை குட்னஸ், 3,30,000 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இவ்வளவு பேர் கேட்கும் போதுதான் தெரியுது கள்ள ஓட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு இந்த எலெக்ஷன்ல.